தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்து சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தனது பாதத்திற்கு கீழாக கொண்டிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்தி இந்த வேத பாடத்திற்கு வரவேற்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிற்பாடு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் படிப்பை நாம் படிக்கவிருக்கிறோம். இன்றைய தினத்தில் வெளிப்படுத்தல் வகுப்பு 6ற்கு நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்பாட்டை குறித்து நாம் படிக்கிறோம். இன்றைய தினத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த வேத பாடத்தை நாம் கற்கலாம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் 17-20 வசனங்களில் செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று அவர் எழுதுகிறார். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். கிறிஸ்துவினுடைய இந்த வெளிப்பாடு தரிசனம், யோவானுக்கான இந்த தரிசனம் நாம் பேசுவதற்கான ஒரு மேடையை அமைத்து தருகிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் மகிமை அடைவதை யோவான் காண்கிறார். அவருடைய சபைகளின் ஆட்சியாளராக இயேசுவை பற்றிய ஒரு பார்வையை யோவான் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின்படி நிற்கும் சபைகள் அல்லது அவருடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இல்லாமல் விழும் சபைகளை குறித்து யோவான் குறிப்பிடுகிறார். சபையின் வேலையாட்களை தமது வலதுகரத்தில் பிடித்து கொண்டு சபைகளின் நடுவே இயேசுவானவர் நிற்கிறார். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். வெளிப்படுத்தல் 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகிறது. இதே போன்ற குறிப்புகளை வெளிப்படுத்தல் 2:8 மற்றும் வெளிப்படுத்தல் 22:13 நாம் படிக்கிறோம். ஏசாயா 41:4 அதை நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஏசாயா 44:6 நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவனில்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, நானே அவர், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. வெளிப்படுத்தல் 1:17-20 நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன்.
அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. நீ என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். யோவான் தான் பார்த்ததை எழுதியதற்காக குற்றம் சாட்டப்பட்டார். 1:9 வெளிப்படுத்தல் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. இயேசுவானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தில் யோவான் எதை பார்க்கிறாரோ அதை எழுதி சபைகளுக்கு அனுப்ப சொன்னார். ஆனால் யோவான் உண்மையிலே ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசித்தவராக, நேரடியாக அவரோட வாழ்ந்தவராக, அவருடைய உபதேசங்களை கேட்டவராக, பார்த்தவராக, அந்த ஜீவ வார்த்தையை அவர் தொட்டு பழகினவராக இருக்கிறார். ஆனாலும் யோவான் இந்த காரியங்களுக்காகவே அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் பத்மு என்கிற தீவிலே நாடு கடத்தப்பட்டிருந்தார். ஒவ்வொரு கடிதமும் அந்தந்த சபையின் தூதருக்கு அல்லது அந்த சபையின் பிரதிநிதிக்கானதாக இருந்தது. ஆசியாவில் இருக்கிற 7 சபையினுடைய தூதருக்கு என்பது அந்த சபையில் இருந்ததான ஒரு பொறுப்பாளர், பிரதிநிதி அல்லது பணியாள் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சபையினுடைய தூதனுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டது, அனுப்பப்பட்டது. சபையின் தூதன் என்பது அந்த சபைகளிலே மூப்பர்களாக இருக்கும் ஆண்களை பிரதிநிதிப்படுத்துவதாக சிலர் நம்புகிறார்கள். ஆனாலும் சிலர் அதை மறுக்கிறார்கள். நியாயமான அர்த்தம் என்னவென்றால், சபையின் தூதன் என்பது அந்தந்த சபைகளில் இந்த கடிதத்தை வாசிக்கும் நபர் அந்த சபையின் உறுப்பினர் அல்லது அந்த சபையின் பொறுப்பாளி என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் ஏன் சபைக்கான இந்த கடிதங்களை கொண்டுள்ளது? புத்தகத்தின் கருப்பொருள் சில சமயங்களில் அது ஏன் அந்த 7 சபைகளுக்கு ஆனால் அந்த கடிதங்களை வெளிப்படுத்தின விசேஷம் உள்ளடக்கி இருக்கிறது. பொதுவாக அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த கருப்பொருள் என்னன்னா, வெளிப்படுத்தல் 2:12 ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னவென்றால், ஆகையால் நீங்கள் போய் எல்லா ஜாதிகளையும் சீசராக்குங்கள். மத்தேயு 18:19 வசனத்தினுடைய முன்பகுதி. நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளையும் சீசராக்குங்கள். சீசராக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானம் கொடுத்தவங்களுக்கு இயேசுவானவர் கொடுத்ததான கற்பித்ததான கட்டளைகளை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு படிப்பினையை கொடுக்க வேண்டும். எப்படியா இருக்கணும்? அது வெளியே போய் சுவிசேஷத்தை பரப்ப வேண்டியதான வேலை இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பெரிய வேலையாக இருந்தாலும், வெளியே போய் சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு முன்னாடி ஒரு சபை அதனுடைய வெளிப்புற எதிரிகளை சமாளிக்கும் முன் அதனுடைய உள்ளுக்குள் இருக்கும் எதிரிகளை சமாளிக்க வேண்டும். அதனால்தான் இந்த புத்தகம் தொடங்குவதற்கு முன்பு கிறிஸ்து சபைக்குள்ளே இருக்கும் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்கள் உள்ளன. சபையில குறைகள் இருப்பதனால தேவன் இந்த எழுத்துகளில் அந்த கடிதத்தை துவங்குகிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கிறிஸ்து சபைகளின் நடுவே நின்று கொண்டு அவருடைய வலது கரத்தில் அவருடைய ஊழியர்களை ஏந்தி கொண்டு நிற்கிற கிறிஸ்துவின் தரிசனத்துடன்
இந்த கடிதங்கள் துவங்குகிறது. இயேசுவானவர் வாழ்வுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 2:5 உள்ளதைப் போல் அவருடைய சபைகளை எச்சரிக்கிறார். இயேசுவானவர் வாழ்வளிக்கிறார் என்பதற்காக அவருடைய சபை எப்படிப்பட்டதான ஒரு தவறான நிலையில் போனாலும் அந்த வாழ்வை அது பெற முடியாது. இயேசுவானவர் கொடுக்கின்ற வாழ்வை சபையானது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவினுடைய வழிகளின்படி, உபதேசங்களின்படி, கட்டளைகளின்படி, விருப்பப்படி நடக்க வேண்டியது அவசியம். அதனால் இயேசுவானவர் அந்த சபைகளை எச்சரிக்கிறார். ஏனென்றால் அந்த சபைகள் இயேசுவானவர் அளிக்கின்ற வாழ்வை அவர்கள் எழுந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அவர் தம்முடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று இயேசுவானவர் எதிர்பார்க்கிறார். அதிகாரத்துடன் அவருடைய சபைகளின் நடுவிலே நிற்கிறார். இயேசுவானவர் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு அந்த சபையார் என்ன செய்யணும் என்கிறதை இயேசுவானவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அந்த சபைகள் இயேசுவானவர் சொல்லுவதை செய்ய வேண்டும் என்றும் இயேசுவானவர் எதிர்பார்க்கிறார். அந்த சபையார் இயேசுவானவர் சொல்வதை மறுத்தால் இயேசுவானவர் அவர்களுடைய விளக்கு தண்டை எடுத்து அதை தம்முடைய சமூகத்திலிருந்து அகற்றுவார். இனி அவருடைய மக்கள் அவருடைய சித்தத்தை செய்ய இயலாது. ஒரு விளக்கு தண்டிலிருந்து நீக்கப்படும் என்றால் அந்த விளக்கு எரிவதற்கான வேலை அங்கே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:18 இயேசு அவர்களிடம் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முந்தினவராயிருக்கும்படி, எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். ஒவ்வொரு சபையும் இந்த கடிதங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 7 சபைகள், 7 தூதர்கள் என்பது அனைத்து சபைகளும் எல்லா காலத்திலும் எதிர்கொள்ளும் சவால்களின் நிலைமையை பிரதிபலிக்கிறது. 7 சபைகள், 7 தூதர்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லா காலத்திலும் வாழும் எல்லா கிறிஸ்துவனுடைய சபைகளினுடைய பிரச்சனைகளையும் அது வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. இந்த சபைகள் இருந்த பகுதியில் யோவான் பணியாற்றி கொண்டதாக தெரிகிறது. அதாவது ஆசியாவில் 7 அந்த சபைகள், அந்த பகுதியில் யோவான் தனது வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அதனால் தான் இயேசு இந்த 7 சபைகளை தேர்ந்தெடுத்தார். 7 கடிதங்களுடன் இந்த வெளிப்பாடு 7 சபைகளில் ஒவ்வொரு சபைக்கும் அனுப்பப்பட்டது. அது நகலெடுக்கப்பட்டு இன்றும் நமக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 2:1-3 எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து பொறுமையுடன் உழைத்து கள்ள தீர்க்கதரிசிகளை சரியாக பரிசோதித்து பொல்லாதவர்களை பொறுக்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வெளிப்படுத்தல் 2:4-7 ஆனாலும்
நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அந்த சபையார் அப்போஸ்தலர் அல்லாதவர்களையும் பொய் தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் சகிக்க கூடாமல் இருந்தவர்களாக இருந்தாலும் அந்த சபைகளில் சில பிரச்சனைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எபேசு சபை தோல்வியிலே தத்தளித்து கொண்டிருந்தது. அவர்கள் தேவனுக்காக ஒரு பக்கம் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் சில விஷயங்களிலே தோல்விகளிலும் அவர்கள் தோண்டு கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் சில விஷயங்களை பாராட்டுகிறார். ஆனால் அவர்கள் தங்கள் முதல் அன்பை விட்டுவிட்டார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் சபையாக கூடி வருவதை நிறுத்திவிடவில்லை அல்லது நாத்திகர்களாக போகவில்லை. ஆனாலும் அவர்களுக்கான அந்த வைராகியம், இயேசுவுக்கான அந்த வைராகியம், ஆதியிலே கொண்டிருந்த வைராகியம் அவர்களுக்கு குறைந்து விட்டது. அவர்களுடைய காதல் இயேசுவின் மீது கொண்டிருந்ததான அந்த அன்பு பலவீனம் அடைந்தது. அவர்கள் தவறான கோட்பாட்டிற்கல்ல, மாறாக வெறும் வணக்க வழிபாட்டிற்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசம், ஆராதனை முறைகள் சடங்காச்சாரமானதாக இருந்தது. மனம் திரும்புதலுடன் என்ன தேவை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் ஒரு சடங்காச்சாரமான பக்தியை, வழிபாட்டை நம்மிடத்தில் விரும்புவதில்லை. அதை மனதிலிருந்து அந்த இயேசுவின் மீது நாம் கொண்டிருந்த முதல் அன்பை போல தேவனிடத்திலிருந்து மனம் திரும்பும் போது நமக்கு இருந்ததான அந்த உண்மை அன்பை போல அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 2:4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அவர்கள் உலகத்தாராய் மாறவில்லை. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனை நேசிக்க தவறுகிறார்கள். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த வசன பகுதிகள் அதை நாம் காண்பதற்கு நமக்கு உதவும். அவர்கள் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அந்த நேசத்தில் தவறுகிறார்கள். நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு சில நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாமலேயே நல்ல காரியங்களை செஞ்சுன்னு இருக்கலாம். அதே சமயம் நம்முடைய ஊழியத்தையும் ஆராதனையும் ஒரு வழிபாட்டு முறைக்கு அனுமதித்து சடங்காச்சாரமாக சென்று கொண்டிருக்கலாம். அதாவது நாம் ஆராதித்து கொண்டே சபைக்கு போய்கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை உண்மையிலே விட்டுவிட்டவர்களாக இருக்க முடியும் என்கிறதான எச்சரிக்கையை நாம் பார்க்க வேண்டும். ஒருவர் தேவனை விட்டுவிட்டு, கிறிஸ்துவை விட்டுவிட்டு நான் சபையாக கூடி வருகிறேன், நான் நல்ல காரியங்களை செய்கிறேன் என்கிற மன திருப்தியிலே தன்னை வஞ்சித்துக் கொள்வதற்கான ஒரு அபாயமும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். உண்மையான மனதையும் மனம் திரும்புதலையும் அந்த அன்பையும் ஆர்வத்தையும் வைராகியத்தையும் நாம் எப்பொழுதும் கொண்டிருந்தால் அதைதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 15:7-8 உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். சிலர்
இதை இரண்டாம் தலைமுறை கிறிஸ்துவம் என்று அழைத்தனர். தங்கள் விசுவாசத்திற்காக போராடாதவர்கள் விசுவாசத்தை எளிதில் இழந்து விடுவார்கள். நிறைய மாறுதல்கள் இன்றைக்கு உலகத்தில் வருவதைப் போல சபையிலேயும் உபதேசத்திலேயும் ஆராதனை முறைகளிலேயும் சீர்திருத்தவாதிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்வர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இவர்களாக ஒரு புதிய சிந்தனைகளை சபையினுடைய ஆராதனைகளிலே, இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களிலே அவர்கள் கொண்டு வருவதன் மூலமாக அவர்கள் தங்களை புரட்சியாளர்களாக காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது புரட்சி அல்ல, ஆவிக்குரிய விஷயத்தில் சீழ்பிடிக்கிற ஒரு காரியம். அது ஆவிக்குரிய மரணத்தை அந்த நபருக்கு, அந்த சபைக்கு அது கொண்டு வரும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இயேசுவானவர் ஒரு உள்ளார்ந்த மாற்றத்திற்கு அழைப்பு விடுகிறார். மனம் ஈடுபாடுடன் நாம் தேவனிலே நட்பு கொண்டிருக்க வேண்டும். மனம் ஈடுபாடுடன் ஆராதனை செய்யாமல் வெறுமையான ஆராதனை ஒரு செயலாக, சடங்காச்சாரமாக செய்து கொண்டு கிறிஸ்தவனாக ஒருவர் வாழ முடியும். ஆனால் இயேசுவானவர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஒரு கிறிஸ்தவன் என்றால் சடங்காச்சாரமான ஒரு தொழுகையை செய்து கொண்டு வாழ்வதல்ல, மனதிலிருந்து வைராக்கியமாக உண்மையான ஒரு நிலையிலே அவர் வாழ வேண்டும். நிக்கோலாய் மதஸ்தரின் செயல்களை நீ வெறுக்கிறாய், நானும் வெறுக்கிறேன் என்று இயேசுவானவர் கூறுகிறார். இயேசுவும் வெறுத்த பாவங்களை அவர்கள் வெறுத்தார்கள் மற்றும் சரியாக அந்த பாவங்களை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த நிக்கோலாய்டன்கள் யார்? அந்த நிக்கோலாய் மதஸ்தரனுடைய உபதேசம் என்ன, அவர்களுடைய வேலை என்ன என்பதை பார்க்க நாம் வெளிப்படுத்தல் 2:14-15 படிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2:14-15. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுதல் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுதல் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:14-15. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுதல் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுதலும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் மதஸ்தாரனுடைய அந்த உபதேசத்தினுடைய பொதுவான பார்வை, பிலேயாம் என்கிறதான அந்த மோவாபிய ராஜாவிற்கு பாலாக் என்பவன் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தேவனாலே அழிக்கப்படும்படியான ஒரு தவறான ஆலோசனை செய்தான். அதாவது இந்த மோவாபிய பெண்களை வைத்து விபசாரத்திலே இஸ்ரவேல் ஆண்களை ஈடுபடுத்தவும், விபசாரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னதாக அந்த பெண்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை அவர்களுக்கு புசிக்க செய்வதனாலேயும் தேவனே அந்த ஜனங்களை கொன்று விடுவார் என்கின்றதான ஒரு தந்திரமான உபதேசத்தை பாலாக் என்பவன் அந்த பிலேயாமுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்படி ஒரு உபதேசம் முதல் நூற்றாண்டிலேயும் இருந்தது. அது நிக்கோலாய் மதஸ்தரனுடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உபதேசத்தினுடைய கோட்பாடுகள் என்னவென்பதை நாம் பார்க்கும்போது, அதாவது அந்த நிக்கோலாய் மதஸ்தரனுடைய அந்த உபதேசம், உடலால் செய்யப்படும் பாவங்கள் ஆத்துமாவில எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று அந்த நிக்கோலாய்டன்கள் நம்பினார்கள். இப்படி அவர்கள் நம்புவதனாலே பாலுறவு, ஒழுக்கக்கேடு போன்ற காரியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் கருதினார்கள். ஆனால் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடுகள் நமது ஆண்டவர் வெறுத்த ஒரு காரியங்களாகவும் எபேசு சபையும் வெறுத்த ஒரு காரியமாகவும் இருந்தது.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகளையும் நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நாஸ்டிக் தத்துவங்கள் என்பது முதல் நூற்றாண்டில் இருந்த உபதேசம். இது அன்றைய காலகட்டத்தின் பல கிறிஸ்தவர்களை பாதிக்க தொடங்கினது. மேலும் அந்த நாஸ்டிக் உபதேசத்தினுடைய யோசனை அறிவார்ந்த ரீதியில அவர்கள் அதை விளக்கினார்கள். நிக்கோலாடன்கள் அவருடைய தத்துவம் அப்படின்றது மாம்சத்தின் பாவங்களை குறைப்பதாகவும், இந்த நாஸ்டிக் செய்திருப்பதை போல ஒழுக்கக்கேட்டை அனுமதிப்பதாகவும் நம்பப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் உடல் வடிவத்தை எடுக்கும் போதெல்லாம் அது கெட்டுப்போனது, அது பாவமானது என்று அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. கால்வினிசமும் இதே கொள்கையை உருவாக்கினது. ஒரு முறை மனிதன் அந்த சதை வடிவத்தை எடுத்தால் இந்த மாம்சம் அப்படின்றதே கெட்டுப்போன விஷயம்தான் அப்படின்றத இவங்க நம்பினாங்க. இவங்களுடைய அந்த ஞானவாதம் 2 வழிகளை பின்பற்றினது. ஆவி என்பது வேறு, உடல் என்பது வேறு. எனவே உடலால ஒருவர் செய்யக்கூடியதான எந்த விதமான செயல்களும் ஆவியில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எனவே நம்ம ஆன்மாவை பாதிக்காமல் உடலால விபசாரத்தில் ஈடுபடலாம் என்பது இந்த நிக்கோலடாய், அந்த நாஸ்டிக், அந்த முதல் நூற்றாண்டில் இருந்ததான சில உபதேசங்களாக அவைகள் இருந்தது. எனவே ஆன்மாவை பாதிக்காமல் ஒரு விபசாரத்தில் ஈடுபடலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். விக்கிரகங்களுக்கு வழங்கப்படும் அந்த இறைச்சியை உண்ணலாம், அல்லது அவர்களின் ஆன்மாவை வன்முறை செய்யாமல் விபசாரத்தில் ஈடுபடலாம் என்ற கருத்துடன் இந்த யோசனை பொருந்துகிறது. மற்ற அவங்களுடைய யோசனை என்னவென்றால், உடல் அப்படின்னாவே ஒரு பாவமானதாக மோசமானதாக இருக்கிறதுனால அந்த உடலை நாம் உடல் சார்ந்த செயல்களை நல்லதோ கெட்டதோ ரொம்ப பயன்படுத்தாம இருக்கணும்ட்டு அவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா துறவிகளாக மாறி போனார்கள். இந்த யோசனைகள் முதல் நூற்றாண்டின் இறுதியில் உருவாக்கப்பட்டன. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் நிக்கோலாய்டன்கள், அந்த பெரும்பாலான அந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படிப்பட்டதான சில விஷயங்களை அவர்கள், அதாவது மாம்சம் அப்படின்றது தப்பானதாக இருக்கிறதுனால நல்லதும் கெட்டதும் மாம்சத்தில் செய்கிறது கணக்கில் வராது, அதனால் ஆவியில் தூய்மையாக இருந்துட்டு மாம்சத்தில் தப்பு பண்ணாலும் அது ஆவியில் ஆத்மாவில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் மாம்சத்தில் ஒருத்தர் பாவம் செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே இயேசுவானவர் அதை வெறுத்தார். எபேசு சபையும் அதை வெறுத்ததாக இருந்தது. நாமும் இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்களை எல்லா காலத்திலும் நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு குறைபாடுகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்ததான சபைகளுக்குள்ள இருந்தபடியினால்தான் இயேசுவானவர் யோவானை ஆவியிலே எச்சரித்தார். அதை எழுதும்படியாக யோவானை இயேசுவானவர் ஊக்கப்படுத்தினார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. காதுள்ளவன் கேட்கட்டும். இயேசு சில சமயங்களில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். மத்தேயு 11:15. இயேசு சொல்வதனுடைய அந்த ஆன்மீக உணர்வை பகுத்தறியும், அதை கேட்கிறவர்கள் கேட்கட்டும் என்று நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறோம். இயேசு இங்கே கூறுகிறார், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும்
சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எசேக்கியேல் 3:27 இதை பார்க்கிறோம். இதற்கு ஒப்பான வசனம். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 2:7 காதுள்ளவன் கேட்க கடவன் என்கின்ற அர்த்தம் என்பது, இயேசுவானவர் சொல்வதை மன விருப்பத்தோடு ஒருவர் கேட்டால் அவர் தண்டனைக்கு தப்பலாம், வாழ்வுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கலாம். ஒருவேளை அதை கேட்க அவர் மனதில்லாதவராக இருந்தால் அவர் அழிவை காண்பார். வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்றது. வெற்றி அப்படின்னா என்ன? உலகத்தை, மாம்சத்திற்குரிய காரியங்களை, பாவமான காரியங்களை நாம் வெல்ல வேண்டும். அது வராமல் இருக்காது. நம்மை தோற்கடிக்கும்படியாய், நம்மை பலவீனப்படுத்தும்படியாக உலகத்தினுடைய கள்ள உபதேசங்களும் பாவங்களும் நம்மோடு மோதும். ஆனால் இயேசுவானவர் அதை ஜெயித்தார். அவர் ஜெயித்து நம்மை ஜெயிக்க சொல்லுகிறார். அதை ஜெயிப்பதனாலே நமக்கு பலன் உண்டு, தோற்பதனாலே நமக்கு வேதனை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளும் போது உலகத்தை வெல்கிறோம். அதற்கான வெகுமதி தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது. உலகத்திலே மட்டும் நாம் வாழ்வு பெறுவதல்ல, இயேசுவுக்காக, இயேசுவின் வார்த்தைகளுக்காக நாம் வாழும்போது அது நித்திய வாழ்வை, நித்தியமான சந்தோஷத்தை, அழிவில்லாத ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கு தருகிறது என்பதை நமக்கு வெகுமதியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:7 ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:10 ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. வெளிப்படுத்தல் 3:5 ஜீவ புத்தகம் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்தல் 7:17 ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் போன்ற பல காரியங்களை பற்றி இந்த வசனங்கள் பேசுகிறது. இவைகள் எல்லாமே இயேசுவானவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான வாழ்வாக, நன்மையாக, ஆறுதலாக, ஆனந்தமாக, மேன்மையானதாக இருக்கிற ஒரு வாழ்வை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்படிப்பட்டதான வாழ்வு, கிரீடம், அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இயேசுவானவர் கொடுப்பது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை சமாதானப்படுத்தக்கூடிய, வாழ்வளிக்கக்கூடிய, நித்தியத்திலே நம்மை இளைப்பாறச் செய்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. இவைகளை விட்டுவிட்டு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள், பெருமைகள், புகழ்கள் இவற்றை நாம் தேடி திரியும் பொழுது அவைகள் நம்மை அழிவின் பாதைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இயேசுவை பின்பற்றி, இயேசுவின் உபதேசங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஆதியிலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் மேல் வைத்த அந்த அன்பை காத்து கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவ அந்த விருட்சம், ஜீவ கிரீடம், ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் நமக்கு ஏராளமாக இலவசமாக அளிக்கப்படுகிறது. இயேசுவானவருடைய சமாதானம் உங்களை ஆள்வதாக.